பெரிய ஹீரோக்கள் படம்லாம் வந்தது தலைவன் தலைக்கு அப்புறம். எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. பேசும்போது அவங்கவுங்க ஒரு கம்பெனி சொன்னாங்க. எனக்கு என்னன்னா அடுத்த படம் நான் தமிழ் முருகன் பண்ணணும். ஏன்னா 7 வருஷத்துக்கு முன்னால எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தாரு. அந்த 7 வருஷத்துல ஒரு தடவை கூட நான் உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்தேனே, என்னாச்சு, அது பண்றீங்களா, எதுவுமே கேட்காத ஒரு தயாரிப்பாளர். ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தவங்க எல்லாம் திருப்பி வாங்கிட்டாங்க, அது படமா ஆகல. ஒரு வார்த்தையோட கேட்கவே இல்லை. தலைவன் தலைவின் போது நம்ம அடுத்து ஒரு பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டாரு. கேட்காத ஒரு மனிதர் கேட்டுட்டாரு அப்படின்னு. அப்ப ஹீரோக்கெல்லாம் பேசும்போது தயாரிப்பாளர் வேற இருக்கும்போது நான் சொன்னேன், சார் எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிக்கும், ஜெயராம் சார் ஊர்வசின மாதிரி ஒரு கதை பண்றீங்களா அப்படின்னு. கதையை கேட்ட உடனே ரொம்ப சிரிச்சாரு. எனக்கு அங்கேயே கான்ஃபிடன்ட் வந்துருச்சு. ஏன்னா அவர் ஜாலியா இருப்பாரு, ஆனா கதை சொல்லும்போது கொஞ்சம் சீரியஸ் ஆயிடுவாரு. இவரே சிரிக்கிறாருன்னா கண்டிப்பா ஆடியன்ஸ் சிரிப்பாங்க அப்படின்னு எனக்கு பயங்கர கான்ஃபிடன்ட். அவரும் சிரிச்சாரு. பாதி சிரிக்கும் போதே ஒரு போன் வருது, செம்மையா கதை சொன்னாரு, செம்மையா இருக்கிறது நான் பண்ண போறேன் அப்படின்னா. சீமான் நடிச்சாரு நினைக்கிறேன் கதை கேட்டு. சீமானோட அரை மணி நேரம் அந்த கதையை சொல்லிட்டு இருக்காரு போன்ல. சரி ஓகே அடுத்துலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஜெயராம் சார் ஊர்வசி கதை பேசும்போது எனக்கு ஜெயராம் சார் காம்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். 26, 25, 26 படம் பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா படங்களுமே அதை நெருக்கி பார்த்துருக்கணும். இந்த காம்போ அப்படி எனக்கு பிடிக்கும். இதுக்குள்ள அவங்க 2 பேரும் வந்துட்டாங்கன்னா அந்த கதை பாதி வெற்றி அடைஞ்சிடும் அப்படின்னு 2 பேர்ட்டையுமே சொல்லிருக்காங்க. 2 பேருமே அவ்வளவு ரசிச்சாங்க. ஊர்வசியமா சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருந்தாங்க. சரி அங்கே ஒரு நம்பிக்கை வந்தது, ஓகே கண்டிப்பா பிடிக்கும். அவர் ஜெயராம் சாரும் அப்பவே சொன்னாரு, சார் சூப்பரா இருக்கு சார், கன்ஃபார்மா ஹிட் ஆகும் சார். ஒரு 2 லெஜண்ட்ஸ் அதை ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது நமக்கு இன்னொரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும்ல. அப்ப ஓகே. அடுத்து மிஸ்கின் சாருக்கு போய் அன்னைக்கு நாங்க பன்னீர்சோட சாப்பிடலாம். அந்த கதையை போய் நான் சொல்ல போய் பக்கத்துல ஆதித்யாவை ஆதித்யோட கதை சொல்லி முடிச்ச உடனே ஆக்ட் 1ல இருந்து ஆக்ட் 2 அப்படின்னு ஏதோ ஆக்ட் பத்தி எல்லாம் சாமி பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு அந்த ஆக்ட் 1 ஆக்ட் 2 எல்லாம் தெரியாது. கதை அவனும் பயம் கொடுக்குறாப்ல. நல்லா இருக்கா அந்த பண்ணலாம், கமர்ஷியலா சூப்பரா இருக்கு, இதை பண்றான், நான் பண்ணிட்டேன் அப்படின்னு. எனக்கு அங்கே 3வது இதுல எது பார்த்தாலும் மொத்தம் சொல்ற ஒரு கேரக்டர் இந்த கதையை ஓகே சொல்லுது. அப்ப இதுவும் நல்லா தான் இருக்கும் போல அப்படின்னு. அதை நீங்க தமிழ் சினிமாவே பார்க்க மாட்டீங்களா? என் சினிமாவே பார்க்கல, அப்புறம் அந்த கதையை ஓகே பண்றீங்கன்னா பெரிய விஷயம் இல்லையா? நொட்ட சொல்றதுக்கு என்ன கணக்கு இல்ல, அப்படிப்பட்ட ஆளே ஓகே சொல்லிட்டாரு அப்படிங்கும்போது இன்னும் ஒரு கான்பிடன்ட் கிடைக்குது. சரி இது ஆடியன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சிரிச்சாரு, அவரும் நிறைய சிரிச்சாரு.